குரோம்பேட்டையில் போதையில்லா தமிழ்நாடு என்ற தலைப்பில் 5 கிலோமீட்டர் மாரத்தான் போட்டியை அமைச்சர் தாமு அன்பரசன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். சிறுவர்கள், பெண்கள் மற்றும் ஆண்கள் என 4000 பேர் பங்கேற்று இந்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் ஓடினர். 10 ஆண்டுகளாக பரவிய போதை பழக்கத்தை அகற்ற இதுபோல் விழிப்புணர்வு நடத்தப்படுவதாக அமைச்சர் தாமு அன்பரசன் பேட்டியளித்தார். சென்னை குரோம்பேட்டையில் மக்கள் அறப்பணி மன்றம் சார்பில் 2ஆம் ஆண்டு மாரத்தான் போட்டி போதையில்லா தமிழ்நாடு என்கின்ற தலைப்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக நடைபெற்றது. இதனை அமைச்சர் தாமு அன்பரசன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். சிறுவர்கள், பெண்கள் மற்றும் ஆண்கள் என 4000 பேர் நீல உடை அணிந்தவாறு இந்த போதையில்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு மாரத்தானில் பங்கேற்று ஓடினர். 5 கிலோமீட்டர் இலக்காக கொண்டு ஓடிய நிலையில் மீண்டும் குரோம்பேட்டை GST சாலையை வந்தடைந்தனர். இதில் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என தனித்தனியாக முக்கிய 3 இடங்களுக்கு பதக்கத்துடன் ரொக்க பரிசும் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. அப்போது பேட்டியளித்த அமைச்சர் தாமு அன்பரசன், இந்த மாரத்தான் போட்டியில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் E. கருணாநிதி, மேயர் K. வசந்தகுமாரி, துணை மேயர் G. காமராஜ், நண்பர்கள் நற்பணி மன்ற தலைவர் மருத்துவர் அரவிந்த் உள்ளிட்டோர் உடன் கலந்து கொண்டனர். நம்முடைய குரோம்பேட்டை பகுதியில் மிகச்சிறப்பாக பொதுப்பணியை செய்து வருகிற நண்பர்கள் அறப்பணி மன்றம் இன்றைக்கு போதையில்லாத தமிழ்நாடு என்ற தலைப்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய 2ஆம் ஆண்டு மிகப்பெரிய மாரத்தான் போட்டி நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இன்றைக்கு இதில் கிட்டத்தட்ட ஒரு 5000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இதில் காலையிலே வருகை தந்து இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இன்றைக்கு போதை பொருள் என்பது ஒரு தவிர்க்க முடியாத இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியிலே ஊடுருவி இளைஞர்கள்லாம் கெட்டு போகிற ஒரு நிலைமை இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டில் இந்த போதை ஒழிப்பிலிருந்து பொதுமக்களை குறிப்பாக இளைஞர்களை பாதுகாத்திட வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதை செயல்படுத்துகிற ஒரு ஆட்சியாக நம்முடைய ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. போன 10 வருஷத்தில் ஆரம்பிச்சது. கடந்த 10 வருஷத்தில் யாருன்னு இருந்தவங்களுக்கு தெரியும். இதை வந்து ரொம்ப தடுக்க முடியும். இந்தியா முழுவதும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆந்திராவில் மற்ற மாநிலங்களில் வந்து இன்னைக்கு இவ்வளோ கஞ்சாவை பிடிச்சோன்ற மாதிரி தொடர்ந்து டிவிலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதை முழுவதுமாக தடுத்து நிறுத்துவதற்கு நம்முடைய அரசு அதற்கான பணிகளை இன்றைக்கு செய்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு நம்முடைய நண்பர்கள் அறப்பணி மன்றம் அதனுடைய தலைவராக இருக்கிற டாக்டர் அரவிந்த் ராஜ் அவர்கள் 2வது வருஷமாக இந்த மாரத்தான் போட்டியை நடத்துகிறார். போன வருஷமாக நாங்கள் வந்து கலந்துக்கணும். ஒரு 2000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக பொதுமக்கள் மத்தியில் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த போதைப் பொருளிலிருந்து இப்போது இருக்கிற இளைஞர்களை பாதுகாத்திட வேண்டும் என்று நல்ல நோக்கோடு நடைபெறுகிற இந்த மாரத்தான் போட்டியை நடத்துகிற இந்த நண்பர்கள் அறப்பணி தொண்டு நிறுவனத்திற்கும் அதனுடைய தலைவர் தம்பி அரவிந்த் ராஜ் மற்றும் அவரோடு ஒருங்கிணைந்து பணியாற்றி இருக்கிற நண்பர்களையெல்லாம் நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகளை அவர்கள் தொடர்ந்து நடத்திட வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இந்த பிரச்சனை வரையும் பேசுப்பா. சொல்லு, என்ன பண்ண அதுவையா முக்கியம். அதுல என்ன தெரியுது? இதுல இருந்து BJP காரன் அவங்களுக்கும் கூட்டணி இருக்குன்னு தெரியுதா இல்லையா? கேட்காதையே அவர் இன்னும் ஃபீல்டுக்கே வரல. ஆனா இருந்தாலும் வந்து மத்திய அரசு பாதுகாப்பு கொடுக்குதுன்னு அர்த்தம், அவங்களுக்கு உறவு இருக்குதுன்னு அர்த்தம். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.